இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த கட்சியுமே ஒரு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையருக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல, இன்க்ளூடிங் நான் இருக்கிற அதிமுகவையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்க அங்க போய் ஹஜ் கமிட்டிக்காக நீங்க ஹஜ் ஒப்பந்தம் நீங்க பண்ணும் பொழுது ஏன் ஒரு இஸ்லாமியரை நீங்கள் கூட்டு கொண்டு செல்லவில்லை? அதாவது நேச்சுரலா ஒரு விதை போட்டா இத்தனை நாள் கழிச்சுதான் அந்த விதை வந்து மண்ணிலேருந்து உடச்சுக்கிட்டு வெளியில வரும். அதுக்கப்புறம் இத்தனை நாள் முதிர் வடிவத்துக்கு இவ்வளவு நாள் எல்லாமே இருக்கு. ஒரே நாள்ல வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொன்னீங்கன்னா 2021 தேர்தலுக்கு பிறகு எந்த தேர்தலை நீங்கள் சந்தித்தீர்கள், நீங்க அசுர வளர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறது. அதற்கு முன்னால இவர்கள் அழிந்து விடுவார்கள், அவர்கள் அழிந்து ஒரு கட்சி ஜெயிச்சா இன்னொரு கட்சி அழிஞ்சிடாதுங்க. அது திமுக பத்தி திமுக கவலைப்பட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக என்ற கட்சி இல்லாமல் இருப்பது திமுகவினரே எல்லா செயலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகள் என்ற பட்டத்தை கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள். வாரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் அதிமுக நிர்வாகி திருமதி ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தேர்தல் இன்னும் 2-3 நாள்ல வந்துடுது, பாராளுமன்ற தேர்தல். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எடுத்துக்குவோம் முக்கியமா. இதுல திமுக, அதிமுக, இப்போ பிஜேபி புதுசா வந்திருக்கு, நாம் தமிழர். இதுல திமுக இப்போ ஆளும் கட்சியா இருக்குது. அவங்க வந்து முஸ்லீம் மக்களுக்கு முக்கியமா, நீங்க முஸ்லீமா இருக்கிறதுனால நான் அதை கேட்கவே இல்லை, பொதுவாகவே சொல்றேன், சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து ஒரே ஒரு இடம் கூட கொடுக்கப்படவில்லை. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா கேட்டீங்கன்னா, இது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாகத்தான் இருக்கிறது. இது ஏன் வந்து அங்க கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளை இதை ஏன் வந்து பெரிதுபடுத்தவில்லை, இதுக்கு ஏன் ஒரு கடன குரல் எழுப்பவில்லை என்பது, அப்போ அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக திமுகவிடம் மடிபணிந்து இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து நாங்க தான் சிறுபான்மை பாதுகாவல, நாங்க தான் சிறுபான்மைக்கு காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு எப்பவுமே டபுள் டங்கோட தான் இருந்திருக்காங்க, டிஸ்டர்ட் டங்கோட தான் இருந்திருக்காங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சட்டமன்றத்துல வந்து ஒரு இது கொடுப்பாங்க, மசோதா நாங்க தாக்கல் பண்ண போறோம் சிறைவாசிகள் விடுதலைக்குன்னு சொல்லுவாங்க. அங்க போய் இவங்களை வெளியில விட்டா தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அங்க அபிடவிட் சென்ட்ரல்ல வந்து அபிடவிட் ஃபைல் பண்ணிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற திமுக என்பது இஸ்லாமியர்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதை இஸ்லாமியர்கள் இந்த நேரத்திலாவது புரிஞ்சுக்கொண்டு இதைக்காக வந்து இந்த ஓட்டு வந்து நம்மளுடைய பவர், இதுக்கு ஒண்ணுத்துக்கு தான் நம்மள கூட வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓட்டை வந்து சரியானவர்களுக்கு அவர்கள் அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த கட்சியுமே ஒரு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையருக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல, இன்க்ளூடிங் நான் இருக்கிற அதிமுகவையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இதுல வந்து என்னன்னா, கேட்டு பெறுவதற்கு நான் வந்து சிறுபான்மையரோ இஸ்லாமியர்களோ பிச்சைக்காரர்கள் அல்ல, உரிமை இருக்கிறது. இது வந்து எங்களுடைய நாடு, நாங்க இங்க பிறந்து இருக்கோம், நாங்க இங்க வளர்ந்து இருக்கோம், நாங்க வந்து இந்திய இஸ்லாமியர்களாக இருக்கோம், இந்திய கிறிஸ்துவர்களாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர இங்க வந்து ஏன் வந்து எங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஏன்னா நீங்க வந்து எப்படி வந்து சச்சார் கமிட்டி ஒண்ணு போட்டு எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து கல்வி அறிவு அளிக்கப்பட வேண்டும், பொருளாதார அவர்கள் அந்த சஸ்டைனபிலிட்டி அடைஞ்சாதான் அவங்க தேசிய நீரோட்டத்தில் கலக்க முடியும் சொல்லிட்டு சச்சார் கமிட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் சிறுபான்மை அமைச்சகம் ஒன்றே ஆரம்பிக்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படியெல்லாம் ஆரம்பிச்சு என்ன பண்ணினாங்க இவங்க? யாரும் வந்து அதாவது ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுங்கிறது கவர்மெண்டோட வேலை, என்ஜிஓஸ் நிறைய பேர் பண்றாங்க. இது பண்ணறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லையே. இஸ்லாமியர்களுக்குரிய சிறுபான்மையினருக்குரிய அவர்களுடைய அங்கீகாரம், அவர்களுடைய ஏன் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிலைமையிலேயே எல்லாரும் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால திமுக வந்து பெருசா நான் பாதுகாவலன் சொன்ன திமுக கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் எல்லா முஸ்லீம்களும் இருக்காங்கன்னு ஒண்ணும் கிடையாது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு கட்சி, ஒரு காலத்தில் மிகச்சிறந்த தலைவர்களால் வந்து நடத்தப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடமானம் வைக்கப்பட்ட ஒரு கட்சியில எந்த மானமுள்ள எந்த இஸ்லாம்
இஸ்லாமியர்களும் அதுல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு நாங்க சீட்டு கொடுத்தோம்னு சொல்லி இவங்க ஏமாத்துறாங்க. இந்த ஏமாற்றத்தை, திமுகவினுடைய இந்த போலி நாடகத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இப்போ பிஜேபி என்னைக்குமே கொடுக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு. பிஜேபி எங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், 80 தொகுதி இருக்கு யூபியில, முஸ்லிம்களுக்கான தொகுதி என்றே நிறைய தொகுதிகள் அங்க யூபியில இருக்கு. இங்கயாவது வந்து 29 தொகுதி இருந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க, திமுக வந்து அழிச்சு முடிச்சிருச்சு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல நீங்க முசாஃபர் நகர் போன்ற சட்டமன்ற தொகுதிக்கு கூட இன்னைக்கு வந்து அங்க வந்து என்னன்னா இஸ்லாமியர்களை மாற்றி வேற ஆட்களை தான் நிக்க வைத்திருக்கிறார்கள். பிஜேபியில வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெருமையான ஒரு அங்கீகாரம் அவர்கள் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அங்க இன்னொரு மிக முக்கியமான காரணமா நீங்க பாக்குறது என்னன்னா, பிஜேபி என்பது இஸ்லாமியர்கள் எதிரான கட்சி என்ற மனோநிலையில் அனைவரும் இருக்கிறார்கள். இந்திய மக்கள், அதாவது இஸ்லாமியர்களோ திருப்பான்மை மக்களோ இல்லை, நடுநிலை இந்துக்களுக்கே வந்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நிறைய இந்துக்களும் இருக்காங்க. எல்லா இந்துக்களுக்கும் பிஜேபியில இல்ல. இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கலர் கொடுக்க கூடாது. இதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல தான் எல்லா முஸ்லீம்களும் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி பாஜக தான் எல்லா இந்துக்களும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் யாருக்குமே முஸ்லிம்களுக்கு அவர்கள் பெரிய அங்கீகாரத்தை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கொடுத்ததில்லை. அதற்கு ஒரு மிக முக்கிய உதாரணமாக நான் பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்காக கையெழுத்து போடுறதுக்காக சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மதினா அவர்கள் சென்றார்கள். மதினா உள்ள வந்து லேடிஸ் வந்து முஸ்லீம்க்கு தவிர மித்தவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவர்கள் சென்று அவர்கள் எல்லாம் ஐ அப்ரிஷியேட், ஒரு பெண்மணியாக, ஒரு பெண்ணாக எனக்கு வந்து ஸ்மிருதி இரானி என்ற ஒரு பெண் ஒரு பெரிய அமைச்சராக இருப்பது, 3-4 போர்ட்போலியோ கையில வச்சிருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஒரு முன்னோடியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் கேட்பது, நீங்க அங்க போய் ஹஜ் கமிட்டிக்காக நீங்க ஹஜ் ஒப்பந்தம் நீங்க பண்ணும் பொழுது ஏன் ஒரு இஸ்லாமியரை நீங்கள் கூட்டு கொண்டு செல்லவில்லை? அங்க உங்களுக்கு ஹஜ் இது இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய ஹஜ் கமிட்டியோடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு அப்துல்லா குட்டி என்ற ஒரு இஸ்லாமியர், நீங்க அவரை கூட கூட்டிட்டு போய் உட்காந்து வச்சிருக்கலாமே. அவரை கூட்டிட்டு போகல. அந்த போட்டோஸ்ல நீங்க எதுலயும் பாத்தீங்கன்னாலும் அவருடைய அந்த கையெழுத்து போடும்போது கூட அதுதான் கேட்கிறேன். அப்போ அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் அமைச்சராக இருப்பது, ஸ்மிருதி இரானி அவர்கள் அமைச்சராக இருப்பது ஒரு பெண்ணாக, ஒரு இந்திய பிரஜையாக எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போகும் பொழுது அந்த கையெழுத்திட போகக்கூடிய நேரத்தில் கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு புரோட்டோகாலுக்கு இந்த டிஎம்கே ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, நாங்க தான் சிறுபான்மை காவலன் ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு நம்பிக்கை ஊற்ற விதமாக நீங்க நம்பிக்கை கொடுங்க, கொடுக்காம போங்க. ஆனால் நம்பிக்கையூட்டும் விதமாக கூட நீங்க வந்து அப்துல்லா குட்டியை கூட்டு கொண்டு செல்ல, ஹஜ் கமிட்டி தலைவரை கூட்டு கொண்டு செல்லவில்லை என்பது அப்ப எதை வெளிப்படுத்துகிறது? அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாருமா சேர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அனைத்தையும் எல்லாரும் தான் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம பிஜேபி எல்லாரையும் சொல்றீங்க இல்ல, பிஜேபி இப்ப நீங்க பிஜேபி கட்டி கேட்டீங்க, பிஜேபிக்கு இது ஒரு உதாரணம் போதும். ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பாக அந்த மக்களுடைய உணர்ச்சிக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா இருந்தா அந்த அப்துல்லா குட்டி என்பவரை கூட்டிக் கொண்டு பக்கத்துல உட்காந்து வச்சு நீங்க அந்த சிக்னேச்சர் போட்டுருக்கலாம். நீங்க அதிகாரிகளோட செல்றீங்க, வேண்டான்னு சொல்லல, ஏன்னா புரோட்டோகால் ஃபாலோ பண்றீங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் நீங்க ஒரு இந்துவாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்க ஒரு இஸ்லாமிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அப்துல்லா குட்டி ஹஜ் கமிட்டி தலைவரை நீங்க கூப்பிட்டு கொண்டு செரிக்கலாம் இல்லையா? அந்த கேள்வி ஒரு இந்திய இஸ்லாமியனோட மனத்தில் இருக்கிறது. இது இந்திய இஸ்லாமியன் என்று சொல்வதை விட உலகளாவிய முஸ்லிம்கள் மனதில் அது இருக்கு. அது வெளிப்படுத்தாம இருக்கலாம், பேச தைரியம் இல்லாம இருக்கலாமே கூடி இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இதை பத்தி எந்த இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் பேசுறாங்க? அப்போ இவங்க எல்லாருமே அடிமைகளாக, ஒன்னு டிஎம்கே அடிமைகளாகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு தனி கட்சி அதுக்கு ஆதரவு கொடுக்கிறோன்ற மாதிரி வச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுடைய நலன் சார்ந்த இஸ்லாமிய தலைவர்கள் இல்லை. அதை வந்து பாஜகவும் திமுகவும் உபயோகப்படுத்துகிறது. அடுத்ததாக பிஜேபி தமிழ்நாட்டுல அசுர வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? ஏன்னா ஆர்கானிக் growthனு ஒண்ணு இருக்கு. அதாவது நேச்சுரலா ஒரு விதை போட்டா இத்தனை நாள் கழிச்சுதான் அந்த விதை வந்து மண்ணில இருந்து உடைச்சுக்கிட்டு வெளியில வரும். அதுக்கப்புறம் இத்தனை நாள் முதிர் வடிவத்துக்கு இவ்வளவு நாள் எல்லாமே இருக்கு. ஒரே நாள்ல வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் சொன்னீங்கன்னா 2021 தேர்தலுக்கு பிறகு எந்த தேர்தலை நீங்கள் சந்தித்தீர்கள், நீங்க அசுர வளர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறதுக்கு இல்ல, அவங்க தேர்தலை சந்திக்கலன்னா கூட அவங்க வந்து மக்களிடையே வந்து நல்லா அறியப்பட்டுட்டாங்க. இப்ப அதாவது அறியப்படுவது என்பது வேறு, அறியப்படுவது என்பது வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை விதி. பேஸ் இப்பதான் காலத்துக்கு வைக்கிறீங்க, புரியுதுங்களா? அதை நீங்க வந்து ஒரு குழந்தை தவழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எழுந்திருச்சு நின்ன உடனேயே ஒரு மாரத்தான் ஓடக்கூடிய பீலையோட வந்து நம்ம சம்பந்தப்படுத்தி பேச முடியுமா? தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவழ்ந்து எழுந்து நிக்க ட்ரை பண்ற குழந்தை, அவங்க வளர்ச்சியை நான் குறை சொல்லல, அவங்க வளரணும். அவங்க வளர்ச்சிக்காக அவங்க எல்லாம் முயற்சி எடுக்கிறார்கள், அவர்கள் வளர வேண்டும். அவர்கள் அதாவது அவங்க கட்சி அவங்க வளரணும்னு நினைப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க யாரோட போட்டி போடுறேன்னு சொல்றீங்க? நாங்க தான் வளர்ச்சி அடைந்துட்டோம், ஏடிஎம்கே பின்னால போச்சுன்னு சொல்றதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு இல்லையா? ஏன்னா பார்த்தா அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. இல்ல, எந்த சூழ்நிலையை சொல்றீங்க? அதாவது ஏடிஎம்கேவினை எங்க போனாலும் அவர்கள் புறந்தள்ளி விட்டு எல்லாரும் நாங்க எல்லாருமே வந்து பிஜேபி பின்னால போறோம்னு சொன்னாதான் நீங்க சொல்ற ஒரு சூழ்நிலை. அப்படி எல்லாம் இல்ல. ஏன்னா பிஜேபியுடைய இங்க ரோட் ஷோவே காலியா போச்சு நேத்து. நிறைய கூட்டம் வார்ம் வெல்கம் எல்லாம் பண்ணி. இல்ல, வார்ம் வெல்கம்
4 போர்டு பதாகை வச்சிருந்தா போதுமாங்க? நீங்க பிராக்டிகலா பேசுங்க. நீங்க இப்ப நேத்து கோயம்புத்தூரில் நடந்த ரோட் ஷோ என்னாச்சு? அமித்ஷா அவர்கள் 2 தடவைக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லி முந்தா நேத்து வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னால் அவர் வந்தபோது எப்படிப்பட்ட பெரிய வரவேற்பு இருந்தது? எப்படி ரோட் ஷோல எவ்வளவு பேர் நின்னாங்க? அதாவது நீங்க எதிர்பார்க்கறது 2 லட்சம் பேரா இருக்கும்போது 2000 பேர் வரது அது பெரிய ஒரு வெற்றி நீங்க சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க வளர்ச்சி அடைந்து இருக்கிறீங்க, வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, வளர முயற்சி செய்றீங்க. அதுல மாற்றம் இல்ல. வளர முயற்சி செய்வது எல்லோருடைய கடமை. எல்லாரும் அப்படியே இது பண்ண முடியாது. ஆனால் நாங்க வளர்ந்து விட்டோம், மித்தவெல்லாம் இறந்து போயிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஏடிஎம்கே என்ற கட்சியே இருக்காது, முடிக்கப்படும் ஒருத்தர் சொல்றாரு. அந்த கட்சியை புடிங்கி இன்னொருத்தர் கொடுத்துருவோம்னு சொல்றாரு. அடுத்தது இவர் மோடிஜி அவங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கே என்ற கட்சியை இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குதுன்னா, இவர்களுடைய டார்கெட் ஏடிஎம்கே டிஎம்கே அளவுக்கு நம்மளால இங்க வளர முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குமரையை தான் இப்படி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பது நான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க நீங்க கெபாசிட்டி இருக்கலாம் இல்லையா? இல்ல, நீங்க வளர்ந்து காமிங்க, யாருமே வேணாம்னு சொல்லல. இப்ப நீங்க வளர்ந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இது மக்கள் ஆதரவு. எப்பவுமே தேர்தல் என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. இப்ப மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா வெயிட் பண்ணுங்க. ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். அதற்கு முன்னால இவர்கள் அழிந்து விடுவார்கள், அவர்கள் அழிந்து ஒரு கட்சி ஜெயிச்சா இன்னொரு கட்சி அழிஞ்சிடாதுங்க. அப்படி பார்த்தா நீங்க 1980 ஆரம்பிச்ச பாரதிய ஜனதா கட்சி 2014 வரைக்கும் நீங்க முதல்ல 4 வாங்கினீங்க, அப்புறம் அப்படிதானே வளர்ந்தீங்க. ஒரே நாள்ல 303 நீங்க எடுத்துறலையே. சோ வளர்ச்சிக்கு என்பது நேரம் எடுக்கும் இல்லையா? 80 ஆரம்பிச்ச கட்சி 2014 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு 14 இது ஒரு 34 வருடங்கள் கழித்து தான் நீங்க சென்ட்ரல்ல ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அப்போ அது வளர்ச்சி என்பது நிதானமாக ஒரு வலுவாக இருக்க வேண்டுமே ஒழிய நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லு கூட அது கூட நீங்க சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தர் பின்னால போயிட்டாரு, அவர் கீழே விழுந்துட்டாரு, அப்படியெல்லாம் பேசுவது என்பது அவர்களுடைய இயலாமையை, அவர்களுடைய கோபத்தை இருக்காதுன்னு கூட மோடி சொல்லி. அது திமுக பத்தி திமுக கவலைப்பட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக என்ற கட்சி இல்லாமல் இருப்பது திமுகவினரே எல்லா செயலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இஸ்லாமியர்களை அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறார்களோ, வெறுக்கிறார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கட்சி காணாமல் போகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா முதலில் இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகள் என்ற பட்டத்தை கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள். சட்டமன்றத்திலேயே அவர் இந்த பட்டத்தை கொடுத்தார். அதே மாதிரி குஜராத் கலவரம் நடந்த பின்பு, இவங்களுடைய குஜராத் கலவரம் நடந்த பின்பும் சரி, அப்போ ஆட்சிக்கு வந்த இவர்கள் குஜராத்தில் நடப்பது உள் மாநில பிரச்சனை, இதில் நான் தலையிட மாட்டோம் சொன்னதும் ஐயா கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி வாஜ்பாயுடைய கூட்டணி வைக்கும் பொழுது அதுவரை இருந்த அவருடைய கட்சியில் இருந்த லத்தீப் அவர்களை நீ வெளியில போனா போ, இல்லன்னா நாங்க பிஜேபியோட சேருவோம் சொல்லி அவ்வளவு நேரம் அவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களை வெளியில அனுப்பியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி பல விஷயங்கள் பார்க்கலாம். அப்துல் சாதிக் என்பவர் ஒரு பொருளாளராக இருந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் கட்சியில இல்லையா? நீங்களே உங்க குடும்பத்துக்கே கொடுத்துக்கிறீங்களே. இந்த பக்கம் தங்கச்சி, இந்த பக்கம் மாமா பையன், இந்த பக்கம் மருமக, இந்த பக்கம் மகன், இப்படிதான் நீங்க கொடுத்துக்கிறீங்களே ஒழிய நீங்க ஏன் அடுத்த தலைமுறைக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பதில்லை? அந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பில் யார் இருக்கிறார்கள்? யாருமே இருக்கிறது இல்ல. அதே மாதிரி நம்மளுக்கு அண்ணாநகர் சாதிக் என்பவர், அண்ணாநகர்ல ரமேஷ் என்பவர் இறந்த வழக்குக்கும் எல்லாம் தெரியும். அதே மாதிரி சாதிக் என்பவர் இறந்த வழக்கிலையும் ஓப்பனாக அவருடைய மனைவி குற்றம் சாட்டினார்கள். திமுகவினரால் தான் என் கணவர் கொல்லப்பட்டார் என்று குற்றம் சாட்டினார்கள். இப்போ இவ்வளவுதான் இவங்க திமுகவினர் வைத்திருக்கிற நிலைமையை ஒழிய மற்றபடி இல்லை. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சென்ற வாரம் நோன்பு நேரத்துல கோயம்புத்தூர்ல நௌஷாத் என்ற ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கான், இஸ்லாமியர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நான் சொல்றது, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு தான் தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரையும் திமுக இல்லாம போகும்னு சொல்றாரு. அதெல்லாம் சும்மா பேசுறதுங்க, பேசுற மாதிரி பேசுற, அடிக்கிற மாதிரி அழற மாதிரி அழுங்குற மாதிரி. ஏன்னா அந்த கூட்டணிக்கு நான் சொல்ற கள்ள கூட்டணின்றது ஒரு வீட்டிற்கு இவர்கள் சாயங்காலம் ஒரு தெருவில் பாஜகவினர் தேர்தல் பரப்புரைக்காக எல்லாரும் போயிருக்காங்க. ஒரு வீட்டுல போய் கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு சின்ன குழந்தை வெளியில சொல்லி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. சாயங்காலம் நோன்பு திறந்து அந்த பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இவர்கள் விடாம ஜெய் ஸ்ரீராம் என்று குரல் எழுப்பி இருக்கிறார்கள் அங்கே நின்று. அப்போ அங்க இருந்து ஒரு இளைஞன் அங்க கல்லூரி படிக்கிற இளைஞன், யாரா இருந்தாலும் ஒரு பிரேயர் நேரத்துல நீ வீட்டு வாசல இப்போ ஒரு கலவரம் உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்க செய்யும் பொழுது அந்த இளைஞன் வெளியில் இவர்களை என்ன ஏதுன்னு கேட்கும் போது எல்லாரும் சேர்ந்து அந்த இளைஞனை அடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆகும் பொழுது நௌஷாத் என்பவர் வீட்டினர் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணணும்? 2 தரப்பினரும் கூப்பிட்டு விசாரிக்கணும். அதுல என்ன இருக்குன்னு சொல்லணும். இது தேர்தல் நேரம், நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒழுங்கு பண்ணணும். இல்ல யார் மேல தப்பு இருக்கோ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு யாரை அரெஸ்ட் பண்ண? நௌஷாத் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்குது. ஒரு கல்லூரி படிக்கின்ற இளைஞனை அவன் எதிர்காலம் பாதிக்கின்ற வகையில் அவன் அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள போட்டுருக்குது. அந்த இஸ்லாமிய குடும்பம் கதறி கொண்டு இருக்கிறது. இதை பற்றி வாய் திறக்க முடியாமல் அங்கு கூட்டணி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் உள்ளே இருக்கின்றது. அப்போ இதை என்ன சொல்வீங்க? அப்போ நீங்க திமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி இருக்கா இல்லையா? கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு தான் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இவங்க இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நான் இஸ்லாமிய பெண்ணா நீங்க இஸ்லாமியன்னு சொல்றீங்க, தமிழக மக்களுக்கு இவங்க ஒண்ணும் செய்யலீங்களேங்க. தமிழக மக்களுக்கு இவங்க எதுவும் பெருசா ஒண்ணும், திராவிட முன்னேற்ற கழகம் பெருசா எதுவும் செஞ்சாங்களா? அதிமுக எதிராக எதுவும் செய்யாவிட்டால்
ஆதரவாக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள், ஆனால் எதிராக எந்த விஷயத்தையும் செய்யல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக என்ன எதிரான செய்து எங்க நீங்க வந்து அறநிலையத்துறையை வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க, வந்த உடனே கோல்டு எல்லாம் எடுத்து உருக்கினீங்க. அதுக்கு வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? கொடுத்தது இல்ல. ரைட்டுங்களா? கொரோனா சமயத்துல எவ்வளவு இரண்டாவது கொரோனா ஆஃப்டர் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கொரோனால பல்வேறு குளறுபடிகள் நடந்தது. இரண்டாம் அலை வந்தபோது பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, அதிமுகவினர் வந்து வெள்ள நிவாரணத்துக்கும் பொங்கலுக்கும் என்ன காசு கொடுக்கணும்னு போராடினவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க ஆட்சிக்கு வந்தபோது அதே கொரோனா வந்தபோது இவங்க இறந்தவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க எதுவும் செய்யல. வெள்ளம் வந்தபோது இவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டா, மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ நீங்க சொல்றீங்க மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு இவங்க சொல்றது உண்மையாக இருந்தா இது மக்கள்கிட்ட ஏன் கொண்டு வரீங்க? மெசேஜ் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, உங்க அதிகாரிகளை அனுப்பிச்சு பேசுங்க. எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையா கொடுங்க, எங்களுக்கு இவ்வளவு வரணும், இவ்வளவுதான் கொடுத்துருக்கா. வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? மத்திய அரசு 10.76 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு, அது சுத்த போய் ஒரே ஒரு பைசா கூட கொடுக்கல. இதே தான் சொன்னா ஜிஎஸ்டில வரல அப்படின்னாங்க. அப்புறம் ஜிஎஸ்டில நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்ன உடனே இல்ல எங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் இருக்குன்னு சொல்லி அப்படியே மாத்தினாங்க. இதைத்தான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே ஒரு போட்டி போடுறாங்க. ஒரு நீங்க என் மேல குறை சொல்ற மாதிரி சொல்லுங்க, மக்களை குழப்பிக்கிட்டு நீயா நானா மாதிரி அதாவது ஒரு செட் பண்ணி உட்கார்ந்துட்டு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன நீங்க வந்து கேட்கற மாதிரி கேளுங்க, நான் பதில் சொல்ற மாதிரி சொல்றேன், அது மக்களை குழப்பிக்கிட்டே இருப்போம். அது ஒரு அதிருப்தி வந்து அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்க 10.76 கொடுக்கலனா மக்கள் போய் 10.76 ஏன் கொடுக்கலன்னு நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து தமிழகத்தில் இவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் ஓட்டு போடாதவர்களும் 7 கோடி மக்களும் சென்று டெல்லிக்கு போய் டிக்கெட் போட்டு போய் வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. உங்களை அரசாங்கத்துல நியமிச்சிருக்கோம் என்ன அர்த்தம்? எங்களால இந்த இப்போ நீங்க ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஒருத்தர் கொடுக்குறீங்க, இல்ல ஒருத்தர் அட்வொகேட் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களால் அங்கே சென்று பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள். இப்ப நம்மளால எல்லாரும் செய்ய முடியாத தேர்தல் என்ற நடைமுறை வந்தது. இப்ப தேர்தல் நம்ம எத்தனை பேரை கொடுக்கிறோம்? லோக்கல் கவுன்சிலர் கொடுக்கிறோம், வார்டு ப்ராப்ளத்தை பாக்கிறதுக்கு, சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கிறோம், அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனையை பாக்கிறதுக்கு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பியை செலக்ட் பண்றோம். இப்படி எத்தனை வகையா அழகா பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சரை நம்ம வந்து எல்லா இடங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்படி எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது உங்களுடைய பொறுப்பை நீங்கள் சரியாக செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து அதை பற்றி நீங்க வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? இது வந்து நீங்க இது உங்களுடைய ப்ரொசீஜர். இதை வந்து நீங்க புலம்புறதுக்கோ இல்ல பனுதாபம் தேடுறதுக்கோ வழி கிடையாது. இது நீங்க செய்ய வேண்டிய கடமை. நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து அரசாங்கத்தை ஒப்படைத்து இருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த அரசாங்கத்துல நீங்க யார்கிட்ட எப்படி போடுமோ அப்படி பேசி என்ன வாங்கணுமோ அது வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுக்காக வந்து மக்கள்கிட்ட நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீங்க டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ஆட்சியில் இருந்தபோது டாஸ்மாக் மூடணும்னு சொல்லி கொரோனா காலகட்டத்தில் வீட்டு வாசலத்தை வந்து மாஸ்க் கட்டி நின்னுட்டு இருந்த நீங்க வந்து இந்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் ஆகுது. இது மே மாசம் வந்து 3 வருடங்கள் ஆக போகிறது. இந்த 3 வருடங்களில் எத்தனை டாஸ்மாக்கை மூடி இருக்கிறீர்கள்? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு அடுத்த 500 மூடினாங்க மேம், வந்தது பேப்பர். அதாவது 500 மூடினாங்கன்னு வந்ததே ஒழிய 500 வந்து அதாவது ஏற்கனவே மூடுவதற்கு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதே தான் மூடினாங்க. அதாவது கோவில் பக்கத்துல இருக்கு, அந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, சில அழுத்தங்களால். இன்னும் கேட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தாரால எல்லாம் எது நடத்தலையோ அதை மட்டும் இவங்க மூடி இருக்கிற மாதிரி தான் தெரியுதே ஒழிய நீங்க 5000க்கு மேற்பட்ட இதுல இருக்கும் பொழுது ஒரு 300-400 மூடினேன்னு சொல்றீங்க. அந்த மூடினது நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுங்க, நீங்க நிலையான நல்ல மக்கள் அரசாங்கம் நடத்துவதாக இருந்தால் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. அப்ப மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது, மாநில அரசாங்கம் என்ன செய்யுது மக்களும் அறிவாங்கல்ல. அதையெல்லாம் விட்டுட்டு கரெக்டா எலெக்ஷன் டயத்துல வந்து அவங்க எங்களுக்கு கொடுக்கல, இவங்க எங்களுக்கு கொடுக்கல, இது புலம்புறது வந்து இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லையே. அடுத்ததாக இப்ப மத்திய சென்னையில நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மத்திய சென்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த வகையில் நிலவரம் வந்து 3 பேர் முக்கியமான ஆட்கள் நிற்கிறார்கள். தயாநிதி மாறன் அவர்கள் வந்து 3வது முறையாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஏடிஎம்கேல இருந்து கூட்டணி சார்பில் தேமுதிகவை சார்ந்த பார்த்தசாரதி என்பவர் நின்று கொண்டிருக்கிறார். பாஜகவில் இருந்து வினோத் செல்வம் என்பவர். 3 என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பார்த்தசாரதிக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர் வில்லிவாக்கம் தொகுதியில் கேப்டன் அவர்கள் இருந்த போதே அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இன்னொன்னு, அதிமுகவினுடைய சார்பில் அவர்கள் கூட்டணியில் இருப்பதனால அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது அதிமுக கூட்டணியிலிருந்து என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதுக்குரிய வேலைகளை அதிமுகவில் செய்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றேன், அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு வர வேண்டும் என்பது கணிப்பாக இருக்கிறது. திமுகவுடைய தயாநிதி மாறன் பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி இன்கம்பன்சி நிறைய
கவலையா இருக்கு அவங்க பேர்ல. ஏன்னா 10 வருடங்களாக தொகுதிக்கு வரல. 2 தடவை நீங்க ஜெயிச்சிருந்தாலும் அந்த வந்து 2019 ஜெயிச்சிருக்கீங்க, என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லணும். நானும் அதே தொகுதியை சேர்ந்தவள் தான். அப்போ என்ன செய்திருக்கிறார்னு சொல்லணும். எந்த இடத்துல எதுவும் பெருசா செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா எந்த இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா உணவகம் இங்க நம்ம இந்த ஏரியால இருக்கிற எத்தனை அம்மா உணவகங்கள் அழகாக அதே மாதிரி மீட் பண்ணப்பட்டு இருக்கிறது இது வரைக்கும் புரியல. ஏன்னா இங்க இருக்க நடுத்தர மக்கள் அதிகம் பேர் வாழக்கூடிய இடம். மத்திய சென்னை தொகுதி என்பது நிறைய பேர், அதாவது நீங்க அந்த பக்கத்துல இருந்து நீங்க துறைமுகத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் சரி, எக்மோர்ல பாத்தீங்கன்னாலும் சரி, மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ், அதாவது அவங்க வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. முக்கியமான மார்க்கெட்டுகள் இருக்கக்கூடிய இடம், அதாவது சிந்தாதிரிப்பேட் மார்க்கெட்டா இருக்கட்டும், இப்படி முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அங்க வாழக்கூடிய அந்த அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு ஒரு அம்மா உணவகம் எவ்வளவோ உதவிகரமாக இருந்தது. அதையெல்லாம் அவர் மீட்டெடுக்கவே இல்லையே. அந்த தொகுதி மக்களை பற்றி அவர் கவலைப்படவே இல்லையே. 2வது தண்ணி பிரச்சனை, இது வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு. இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா ஹவுசிங் போர்டு வெளியில தான் நிக்கிறாங்க, ஏன்னா தண்ணி இல்ல. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ரோடு பராமரிப்பு அவங்க எதுவுமே பண்ணல. பல இடங்களில் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய ரோடு, அதாவது ஹைவே ரோடு போட்டது, மெயின் ரோடு எல்லாம் விடுங்க, உள்ளுக்குள்ள ரோடு ஒரு தண்ணி வந்த பொழுது, அதே மாதிரி வெள்ளம் வந்த போதாக இருக்கட்டும், வெள்ள நிவாரண இதுக்காக இருக்கட்டும், அவங்க வரவே இல்லை. இன்னொன்னு, இங்க நாங்க இருக்கிற 1000 லைட்ஸ் தொகுதியை பத்தி எழிலன் என்றவர் சட்டமன்ற உறுப்பினர் தான் தெரியுமே ஒழிய அவருடைய முகமே இங்க மறந்து போயிருக்குது. அப்போ யாரை வைத்துக் கொண்டு இவர்கள் உள்ளே வந்து இதை பார்க்க போறாங்கன்றது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க பாஜக என்று பார்த்தீர்கள் என்றால், பாஜகவை பத்தி நான் ரொம்ப பெருசா பேசல. அதான் அவர்கள் வளர்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளர்வதற்கான அவருடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் வந்து ஒரு டைனமிக் பர்சன். அவர் இல்ல டைனமிக் பர்சன் என்று இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட டைனமிக் பர்சனா நீங்க எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்கு முதல்ல. அதாவது அந்த கட்சியில வந்து இவர் வந்து ஒரு யங்க, ஒரு இளவயது, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருவர், ஏற்கனவே சட்டமன்ற துறைமுகத்தில் நின்னார், இதெல்லாம் ஓகே. ஆனா இங்க வந்து என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அவங்கள்ட்ட அந்த ஆள்படை இருக்குதா? அந்த தேர்தல் என்ற 6 சட்டமன்ற தொகுதிகளை தாக்குப்பிடித்து பரப்புரை செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் இல்லன்றீங்க. எனக்கு தெரிந்து நான் பார்க்கலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த போஸ்ட் ஓட்டணும், அதை ஓட்டணும், இதை ஓட்டணும்னு சொல்றாங்க. ரைட், அன்னைக்கு வந்து மற்றபடி நீங்க டோர் டு டோர் கேன்வாசிங்க்கு நான் இது வரைக்கும் நான் இருக்கிற இடத்துக்குலாமே யாருமே வரல, எங்க ஏரியாக்கெல்லாமே யாருமே வரல. புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து ஹவுசிங் போர்டு இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்து சைடுல ஹவுசிங் போர்டு இருக்கு, லாயலா காலேஜுக்கு பக்கத்துல. உங்க காணொலியை பார்த்துட்டு இனிமே இந்த 2 நாளைக்குள்ள வரட்டும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நான் சொல்றேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தடவை வந்து ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேல இருக்கிறதுனாலையும், பிஜேபி வளர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நான் என்னுடைய நினைப்பா இருக்கு. அருமையாக விளக்கமளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா? ஆக்சிஜன் இன்றி அண்டம்